கண்டிப்பா வந்து கூப்பிடுவா மக்களே. அப்படியெல்லாம் விட மாட்டாவ. நீ எதுக்கு மக்களே இப்படி நினைச்சு அழுது உடம்புக்கு எடுத்துக்கிடாத மக்களே. நான் எவ்வளோ வாட்டி சொல்லுதேன், நான் சொல்லுததை கேளு மக்களே. வா அம்மா மாதிரி தானே, கேளு மக்களே. இல்லை மீனம்மா, எல்லாரும் என்ன வேண்டான்னு நினச்சிட்டாவ. அதான் இவ்வளோ நாள் ஆகி கூட என்னை யாருமே தேடி வராமல் இருக்காவ. என்ன வேணும்னு நினச்சிருந்தாவனா இந்நேரம் நான் எங்கே இருக்கேன்னாவது ஒன்று தேடிப்பாவில்லம்மா. எதுவுமே கேட்காம இருக்காவன்னா அப்போ என்ன வேண்டான்னு தானே அர்த்தம். இப்படியே விட்டால் என்னை யாரும் தேடி வரமாட்டாவம்மா. மீனம்மா, உங்கள் காலில் விழுந்து கெஞ்சி கேட்க மீனம்மா, எனக்காவது ஒரு உதவி செய்யுங்க மீனம்மா. என்னை எப்படியாவது என் வீட்டோட என்ன சேர்த்து வச்சுருங்க மீனம்மா. நான் செஞ்ச தப்பு தான் மீனம்மா, இப்படி இனிமேல் செய்ய மாட்டேன். என் குடும்பத்தோட என்னை எப்படியாவது சேர்த்து வைங்க. என்னால் இப்படி தனியாக வாழ்ற அளவுக்குலாம் எங்கள் அம்மா தைரியத்தை சொல்லி தரல மீனம்மா. தயவு செய்து என் பிள்ளைகளோட என் புருஷனோட என்ன சேர்த்து வைங்க மீனம்மா. மக்களே, என்னால் என்ன பண்ண முடியும் மக்களே? நான் போய் சொன்னேன்னா உங்கள் வீட்டுக்காரவி கேட்பாவளா இல்லை உங்கள் அம்மா கேட்பாளா? யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? உங்கள் மாமியாரெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது மக்களே. உன் கல்யாணத்தோட ஒரு வாட்டி பார்த்தேன், அவ்வளோதான். அந்த பொம்பளைலாம் எப்படி கோணம், எப்படி பேசுவோம், என்ன ஏதுன்னு தெரியாது. உன் மாப்பிள்ளையோட 2-3 வாட்டி பேசியிருக்கேன். அது எப்படி இருக்கீங்க, என்ன செய்றீங்கன்னு கேட்கறதோட சரி மக்களே. அந்த பையனும் என்கிட்ட அவ்வளோ பேசினது கிடையாது. நான் போய் சொன்னேன் இவையெல்லாம் கேட்பாவளா மக்களே? நான் என்னத்த மக்களே போய் பேசியது? மீனம்மா, எனக்காக ஒரு பொய் சொல்லணும் மீனம்மா. நான் சொல்லுது அந்த மாதிரி சொல்லுவீங்களா? பொய் சொல்லவா? என்ன மக்களே சொல்லுத? மீனம்மா, நான் சொல்லுதுவேன்னு தப்பாக நினைக்காதீங்க மீனம்மா. என்னால் வேறு வழி தெரில மீனம்மா. எனக்கு எப்படியாவது அவிய கூட சேரணும். நான் உங்கள் வீட்டில் இருக்கும்போது மருந்து எடுத்து சாப்பிட்டுட்டேன். எனக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல, ரொம்ப சீரியஸாக ஆஸ்பத்திரியில் கிடைக்க. நீங்கள் ஒரு பொய் சொல்லுங்கள் மீனம்மா. அப்படியாவது பரிதாபப்பட்டாவது என் மேலே அனுதாபப்பட்டாவது என்ன வந்து கூப்பிடுதாவளான்னு பார்க்கட்டும். என்னால் முடியல மீனம்மா. இப்படி தனியாக இருந்து கஷ்டப்பட முடியல. எனக்கு நாளுக்கு நாள் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகுது. ஒருவேளை நான் உண்மையாகவே அதை செஞ்சிருவணும்னு எனக்கு பயமாக இருக்குது மீனம்மா. மக்களே, என்ன மக்களே இப்படி சொல்லுது? நான் எப்படி மக்களே இப்படி போய் சொல்ல முடியும்? என்ன நினைப்பா மக்களே? எனக்கு பொய் சொல்லுதாவே வராது மக்களே. நான் எப்படி இதை போய் சொல்ல முடியும்? அம்மா, தயவு செய்து எனக்காக இந்த ஒரு உதவி பண்ணுங்க மீனம்மா. எனக்கு நீ யாருமே கிடையாது. இப்போ உங்களை தவிர எனக்கு யாருமே கிடையாதும்மா. ஒருவேளை நான் இதை உண்மையாகவே பண்ணிட்டேன், நீங்கள் அப்போ போய் சொல்லுவீங்களா மீனம்மா? நான் இப்போ இருக்க மனநிலைமைக்கு என் மனம் அப்படி தான் யோசிக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பை உங்கள்கிட்ட கேட்டு பார்க்கணும்தாம்மா இதை சொல்லுதேன். மக்களே, அப்படி தப்பான முடிவுலாம் எடுக்காத மக்களே. நான் என்ன செய்யுது மக்களே? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்க. ஏம்மா, நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க. நீங்கள் தயவு செய்து எனக்காக இந்த ஒரு பொய்யை மட்டும் சொல்லுங்கம்மா. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தன் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்க. நான் அவன்கிட்ட சொல்லி மற்ற வேலைகளெல்லாம் பார்க்கேம்மா. எனக்காக இந்த ஒரு பொய்யை மட்டும் நீங்கள் போய் எங்கள் அம்மைட்டையும் எங்கள் வீட்டு யார்கிட்டையும் சொல்லுங்கம்மா. அது போதும் மக்களே. அம்மா, முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க மீனம்மா. எனக்கு இப்போ உங்களை விட்டால் யாருமே இல்லை மீனம்மா. தயவு செய்து முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க மீனம்மா. உங்கள் காலில் கூட விழுந்து கெஞ்சி கேட்கேன். சரி மக்களே, அழுவாத. நான் நீ சொன்ன மாதிரியே சொல்லுதே மக்களே. அதனால உன் வாழ்க்கை உனக்கு திரும்பி கிடைக்கும்னா என்ன ஒரு சந்தோஷம் தானே. ஆனால் இது பொய்யன்னு மட்டும் யாருக்கும் தெரிஞ்சக்கூடாது மக்களே. அது நான் பார்த்துக்கிறேன் மீனம்மா. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சரிம்மா, இப்போ நான் வேணா போய் சொல்லிட்டு வரட்டுமா? சரி மீனம்மா, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக சொல்லுங்க மீனம்மா. சரி மக்களே. ஐ, ஒரு வழியாக கிளவியை மனமாற்றம் பண்ணி அனுப்பியாச்சு. எவ்வளோ நாளைக்கு தான் நானும் இப்படியே இருக்குது? ஏண்டா, என்னை வா வீட்டை விட்டு அனுப்புறிய வெளியில்? இருங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் திரும்பி வந்து வீட்டில் இருக்கு. முதல்ல நான் அந்த வீட்டுக்குள்ளே வரட்டும். வேற ஏதாவது கடைக்கு போயிருக்கலாம் போலக்கா பாத்திரருக்கு. இவ இன்னும் ஒரு 5 ரூபா குறைச்சி தர மாட்டேங்குதாக்கா. இந்த ஆள் நல்ல இது பண்ணி தருவார் தானே. இவ கடை தேடி வார இப்படி செய்தாவளே. முன்ன மாதிரில யாரானு இப்போ இருக்காவ? முதல்ல எப்படிலாம் குறைச்சி தருவாவ? நல்லா கடைக்கு வர வீட்டில் அன்பாக பேசுவாவ. இப்போ இருக்கிறதுலாம் அப்படி சடஞ்சு தாமா விழுவுது. 5 ரூபா குறைக்க மாட்டாவ. என்னத்த சொல்லுது? பொருளுகளுக்குலாம் என்னம்மா விலை ஏறி போயிட்டு என்னக்கா? ஆமாட்டி, கிடுகிடுன்னு வளர்ந்து போகாதுன்னு நம்ம பிள்ளைகளுக்குலாம் சீர் எடுக்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியல. ஏம்மா, உங்கள் காலம்லாம் வரக்குள்ள சீர் வாங்குற வழக்கம்லாம் விட்டுருவாவ. இப்பயே எல்லாரும் சீர் வாங்குறதெல்லாம் தப்புன்னு பேசிக்கிறாவ. நீ நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாண காலத்துலலாம் விட்டுருவாவ. அதெல்லாம் எங்க சின்ன பொண்ணு ஏன் கல்யாணத்துலேருந்து சொல்லிட்டு தான் இருக்காவ, வரதட்சணை வாங்கக்கூடாது, தப்பு அப்படி இப்படின்னு. ஆனாலும் யார் வீட்டில் வாங்காமல் இருக்காவ? இப்போ கூட எல்லா பிள்ளைகளும் படித்த பிள்ளைகள் ஆகிட்டு அப்படின்னு வாங்க தான் செய்தாவ. பத்தியா, 100 பவுன்லாம் வாங்கிட்டு அந்த பிள்ளைய பத்தலேன்னு கொடுமை பண்ணி சாகுத பிள்ளைலாம் இருக்க தானே செய்யுது. ஆமாக்கா, அது என்னமோ உண்மைதாங்க்கா. நம்ம கட்டி கொடுக்கும்போதே பார்த்து தாங்க்கா கட்டி கொடுக்கணும். வரதட்சணை எவன் கேட்கானா அவனுக்கு பொண்ணே கொடுக்கக்கூடாது. அப்படிதான் முதல்ல பார்த்து தான் கட்டி வைக்கணும். பிள்ளைகள் நிம்மதியாக வாழணுமா வேண்டாமா? நான்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டனால எனக்கெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனையே வரலக்கா. நாங்களாம் என்ன, அவர் வீட்டிலேருந்து 2 சட்டையும் பேட்டும் கொண்டு வந்தார். என் வீட்டிலேருந்து ஒரு சேலை துணிமணியோட வெளியில் வந்ததாங்க்கா. அதோட சரி, நாங்கள் 2 பேர் தானே வேலை பார்த்து ஒவ்வொன்றா வாங்கிட்டோம். சொல்ல போனா அந்த மாதிரி வாழ்க்கை நிம்மதி போல. ராணி, அது சொல்ல முடியாது மக்களே. எப்பவுமே இக்கரைக்கு அக்கறை பச்சையாக தான் தெரியும். நமக்கு பார்க்கும்போது சின்ன பொண்ணு நல்லா சூப்பராக இருக்கமே நம்மளுக்கு தெரியும்.
சின்ன பொண்ணுக்கு நம்மள பார்க்கும்போது நம்ம நல்லா சூப்பரா இருக்க மாதிரி தெரியும். அக்கறைக்கு இக்கறை எப்பவும் பச்சை தான். ஆமாக்கா, நான் அப்படி யோசிச்சிருக்கேங்க. நான்லாம் மாசமா இருந்து எனக்கு பிரசவம் பார்க்க யாரும் கிடையாது. பத்தியில வேலைக்காரி எவ்வளோதான் போட்டு பார்க்க எல்லாம் செஞ்சு அவைய தான் பெத்தவைய மாதிரி எல்லாம் பார்த்துருந்தாவ. ஆனால் உங்களுக்கெல்லாம் உங்கள் அம்மா வீட்டுக்கு போனியே வளகா போட்டாவ எல்லாம் நடந்திருக்கும்லக்கா. எனக்கெல்லாம் யார் இருந்தாவ சொல்லுங்க? யாருமே கிடையாது. ஊர்க்காரவிய தான் வளகா போட்டாவ. எனக்கு பிரசவம் பார்க்க கூட யாரும் இல்லை. இன்னும் தான் பாருங்க, எங்கள் அம்மா 5 வயசு ஆகிட்டே என் பிள்ளைக்கு இப்போயும் தேடி பார்க்க வந்திருக்காவலான்னு பாருங்க. 2 நாளா சளி வேற பிடிச்சிட்டுக்கா. தொண்டை ஒரு மாதிரி அடக்கி பேச கூட முடியல. நான் சின்ன பொண்ணு இந்த சுக்கு மிளகு சீரகத்தெல்லாம் தட்டி போட்டு தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்க வேண்டியதானே? சீக்கிரம் கேட்கும் சின்ன பொண்ணு. அந்த மாதிரி எதுவும் செஞ்சு பார்க்கணும் தானே சின்ன பொண்ணு? செய்யணுக்கா, நேரமே இருக்க மாட்டேங்க. இந்த பிள்ளை வீட்டுக்கு வந்தானா அவளை பார்க்கறதுக்கே நேரம் சரியா இருக்கு. ஏட்டி ராணி, முன்னாடியே காய்கறி வாங்கிட்டு போனோம்னா பாத்திரங்கள்லாம் ஏற்றி விட்டு ஆட்டோலையும் மூட்டையும் ஏற்றி விட்டுக்கலாம்ட்டு நீ ஆளுக்கு ஒரு கட்டை போய் சுமக்கணும். ஆமாக்கா, 10ஆம் நம்பர் பஸ் வேற ரொம்ப கூட்டமா இருக்கும். பாப்போம் சின்ன பொண்ணு, பார்த்துட்டு கூட்டம் இருந்துச்சுன்னா நம்ம வேணா ஒரு ஆட்டோ பிடிச்சி போய்க்கிடுவோம். ஏக்கா, நம்ம ஊருக்கு ஆட்டோவில் போனோம்னா துட்டு கூட கேட்பாவளேக்கா. துட்டு போனா போயிட்டு போய் சின்ன பொண்ணு, ஒரு நாள் தானே பஸ்ல ஏறி நைப்பட முடியாது. எல்லாம் வேலை முடிச்சு வர நேரம் நல்ல கூட்டமா இருக்கும் சின்ன பொண்ணு. போட்டு நசுக்கிட்டு இடப்பாவ. நம்ம இந்த மூட்டையும் தூக்கிட்டு பஸ்ல போறது ரொம்ப பாடா இருக்கும். நம்ம ஒரு ஆட்டோலயே போயிருவோம். வேணுங்கிற காய்கறியெல்லாம் வாங்குங்க, முக்கிட்டு போயிடுவோம். நான் ரொம்பலாம் வாங்க போறது இல்லக்கா, கொஞ்சம் தான் வாங்க போறேன். எங்க 2 பேருக்கு என்ன தேவைப்பட போகுது? கொஞ்சம் வாங்கினா போதுங்கக்கா, ரொம்பலாம் வேண்டாம். லட்சுமிக்கா, நீங்க தேவையானதெல்லாம் வாங்குங்கக்கா. வாங்கணும் ராணி, வயல்ல கொஞ்சம் காயெல்லாம் இருக்கு. இல்லாதது மட்டும் வாங்கிட்டு போனா போதும். இந்த வெங்காயம் உருளைக்கிழங்குலாம் கொஞ்சம் வாங்கணும், அதை மட்டும் வாங்கிட்டு போவோம். அப்புறம் இந்த பூமாரிக்கு எது இந்த மருந்து கடையில என்னமோ நிறைய பொருள் எல்லாம் கேட்டாம்டி பேப்பர்ல எழுதி தந்திருக்கா. ஐயோ, பள்ளியோடத்துல பிள்ளைகளுக்கு இதான் வேலை பார்த்துக்கிடு, இதை மூஞ்சில ராவணும் அப்படியாவும் இப்படியாவும் சொல்லி விடுவாள். அதை வீட்டில் வந்து கேட்டுட்டு அதை வாங்கிட்டாம இதை வாங்கிட்டாமன்னு ஒரே ஆட்டம் பற்றி ஒரு பேச்சும் கேட்க மாட்டேங்க. என்னமோ இந்த நாட்டு மருந்து கடையிலலாம் விற்கிறாமட்டி குங்குமாரி தைலமா, அது போட்டால் முகம்லாம் வெளிவிடு ஆயிரும், ஒரு பருவு கூட வராதுன்னு எவ்வளோ சொல்லியிருப்பாப்புல. அது இன்னைக்கே வேணும் மட்டும் நிற்க பார்த்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி நான் வெளியில் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னே. அதான் இன்னைக்கு தந்து விட்டுருக்காமட்டி போகும்போது வாங்கிட்டு போவோம். சரிக்கா, பிள்ளைனாலே அப்படிதான். இது 2 நாள் கூடவே வாரேன்ல நின்னாலும் 2 பேரையும் சத்தம் போட்டு சின்ன பிள்ளைலாம் வாரதுன்னு சத்தம் போட்டேங்க. அதோட பீஸா வேணுமாங்க. அது என்னட்டி பீஸா? ஏக்கா, அது துவாசை மாதிரி இருக்கும், அப்படியே காஞ்சு போன மாதிரி இருக்குங்க. அது இது இழுத்தோம்னா கெட்டு போன மாதிரி இப்படி லப்பர் மாதிரி இழுத்துக்கிட்டு வரும். அதான் பீஸா. அது இந்த பிள்ளைகள் போட்டு திங்குதுக்கா, நல்லாவே இருக்காதுக்கா, மனமே ஒரு மாதிரி இருக்கும். எனக்குலாம் ஒரு நாள் வாங்கிட்டு வந்துட்டு வாந்திற மாதிரி ஆயிட்டுக்கா. அதை தான் வேணும்னு கேட்டு சாப்பிடுதளவு பார்த்துக்குங்க. என்ன சொல்லுது? அதை மட்டும் மறக்காம வாங்கிட்டு வந்துடணும்பான்னு அவி அப்பாட சொல்லிட்டு இருக்காளுவ. அவி அப்பாவும் இனி வாங்கிட்டு தான் போவாங்க. ஏக்கா, அதெல்லாம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு விருப்பம் தான்க்கா. இப்ப இருக்க பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் தான் பிடிக்கும். உங்க காலத்துல சாப்பிட்ட மாதிரி இல்லாம இப்ப சாப்பிட்டுட்டு இருக்காவ. ஆமா சின்ன பொண்ணு, இப்ப அப்படிதான் ஆயிட்டு. ஐயோ ஐயோ, ஏமா பிள்ளைல, இங்க 10ஆம் நம்பர் பஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்கம்மா. மீனம்மா, என்ன எங்கள தெரியல, எதுக்கு மீனம்மா அழுதிய? நம்ம ஊருக்கு போறக்கு பஸ் தேடுதிய? வாங்க மீனம்மா, நாங்க அங்கதான் போறோம், வாங்க சேர்ந்து போவோம். என்னாச்சு மீனம்மா, ஏன் அழுதிய? மீனம்மா, என்னாச்சு? ஐயோ மக்களே, நான் என்ன தட்டி சொல்லுதே, நான் என்னத்தை செய்வேன், எங்க போய் சொல்லுவேன், எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்க. நானே என் தலையில மண்ணை வாரி கொட்டிட்டேனேட்டி. நீ எல்லாம் என் தலையில தானே வந்து வீழும், நானே அள்ளி போட்டுக்கிட்டேனே. நான் எங்க போய் சொல்லுவேன், யார போய் சொல்லுவேன், ஒன்றும் புரிய மாட்டேங்க. ஐயோ மீனம்மா, என்னாச்சுன்னு சொல்லுங்க மீனம்மா. உங்க மையம் எதுவும் சண்டை போட்டாவளோ? எதுக்கு இப்படி அழுதுட்டு வாரிய? நம்ம ஊர்ல யாரை பார்க்க போறிய? ருக்கம்மாவை பார்க்க போறீங்களோ? இல்லட்டி முனிமாவை பார்க்க தாண்டி போகணும், காலையில போகணும்ட்டி, அவளை காணும். ஏட்டி, காலையில தானே உங்களை பார்த்து சொல்லிட்டு போனேன், இந்த பிள்ளை எங்க வீட்டுல இருக்கு, வந்து பாருங்க, கூப்பிடுங்க, வைங்க, நீங்க எல்லாத்தையும் தானே சொன்னேன். யாருமே வரலட்டி, அந்த பிள்ளை மனசோட மருந்து குடிச்சுட்டாட்டி. ஐயோ மீனம்மா, என்ன மீனம்மா சொல்லுது? ஐயோ ஆமாட்டி ராணி, ஆமா. நான் இவ எங்க போய் சொல்லுவேன், முடிய மாட்டேன், நான் எப்படி போய் சொல்லுவேன்? இன்னமும் மீனம்மா சொல்லுது, எப்படி தலையில மண்ணை வரல போடுது? அவளை சின்ன பிள்ளை தானே இருக்கு, அவ எதுக்கு எப்படி கிறுக்கு மாதிரி பண்ணிட்டு அலையதான்? ஒரு வீட்டுல ஒழுங்கா நிக்க மாட்டேங்க. பெத்த தாயிட்ட ஏமாத்திட்டு புருஷ விட்டு போனா, அங்கேயும் போய் ஒழுங்கா நிக்காம சண்டை போட்டு இப்படி வந்து கண்டவி வீட்டுல இருந்து மருந்து கொடுத்தா என்னதான் சொல்ல முடியும்? ஐயோ, எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்ல மக்களே. அந்த பிள்ளை சாவுமா பொழப்பமான்னு இழுத்துட்டு கிடக்காளே, நான் என்னத்த செய்ய முடியும்? சின்ன பிள்ளை வேற, அவளுக்கு என்ன 28-30 வயசு இருக்குமா? இந்த வயசுல ஒரு சாவக்கூடிய வயசா? சொல்லு மக்களே, நம்மளா இருந்தாலும் தவிக்குமா தவிக்காதா?
நம்மளும் ரெண்டு மக்களை பெத்தவிய தானே. அந்த பிள்ளை அப்படி கிடக்கும்போது எனக்கு தாங்க முடியல டி. ஆஸ்பத்திரியில் அனாத மாதிரி கிடக்க. என் பக்கத்து வீட்டுக்காரியை தாண்டி கூட நிற்க சொல்லிட்டு ஓடி வந்திருக்கேன். அவி அம்மையை சொல்லி கூட்டிட்டு விளாண்டாம்படி வந்திருக்கேன். எனக்கு பசுவும் கண்ணு தெரிய மாட்டேங்க, ஒன்றும் தெரிய மாட்டேங்க. எனக்கு தலையே சுத்திட்டு வர மாதிரி இருக்குட்டி. டக்குன்னு பார்த்த உடனே உங்களை கூட எனக்கு அடையாளம் தெரிய மாட்டேங்கிட்டி. நான் என்ன செய்ய போறேன், ஏது செய்ய போறேன் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்க மக்களே. வீட்டில் எலி கொள்ளுறதுக்கு வாங்கி வச்சிருந்த மருந்து எடுத்து காப்பியில் போட்டு கலக்கி குடிச்சிட்டா மக்களே. குடிச்சிட்டா அரை பாக்கெட்டு மருந்து குடிச்சிட்டா மக்களே. கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, அரை பாக்கெட்டு மருந்து. நான் எங்கே போய் சொல்ல முடியும்? டாக்டர்லாம் அப்படிலாம் காப்பாற்ற முடியாது, வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மக்களே. ஐயோ எலி மருந்தா? ஏம்மா மீனம்மா என்னம்மா சொல்லுதிய? எங்க பாருங்கக்கா எப்படி சொல்லுதா வந்து. ஐயோ என்ன செய்ய முடியும்? எங்கள் வீட்டுக்காரிட்ட சொன்னால் விடவும் மாட்டாவ. இது ஏன் இப்படிலாம் செய்தாவ? ஒழுக்கமாயே இருக்க வேண்டியதானே. நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு தலையே சுத்துது கடவுளே. நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல முளையாவே ஒரு படி கூட எடுத்து வைக்க முடியல. அதுக்குள்ள 100 படி கீழே வந்துடுறோம். இப்பதான் ஒரு சந்தோஷமான விஷயமா போய் பாத்திரம்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம் மீனம்மா. அதுக்குள்ள இப்படி சொல்லுதியலே. எம்மாடி அவிய அம்மா இப்ப சும்மாவே ஆட்டமோடு இதெல்லாம் கேட்டாவிய அம்மா நீ தரையில நிக்காதே. என்ன செய்ய போறாவன்னு தெரியல. மீனம்மா நீங்க கொஞ்சம் கவனமா பாத்துருக்கலாம்ல மீனம்மா. ஐயோ நான் என்ன தம்பி கண்ணே, பிள்ளை எப்படி பஸ் ஸ்டாண்ட்ல தங்க கூட வீடு இல்லைன்னு சொல்லி புலம்புனாலே கஷ்டமா இருக்கே. நான் வீட்டுல கூட்டு வச்ச முடி நல்ல முறையா தான் சாப்பாடுலாம் பொங்கி கொடுத்து எல்லாம் செய்யத்தான் செஞ்சேன். பக்கத்து வீட்டு பிள்ளைய கூட அடிக்கடி பாத்துக்க வச்சுக்கன்னு சொல்ல தாண்டி செஞ்சேன். இன்னைக்கு ஒரு வேலையை கடைக்கு போயிட்டு வாரக்குள்ள இந்த பிள்ளை இந்த வேலை பார்த்து வச்சிருக்காட்டி. வந்து பார்த்தா பிள்ளை பேச்சையும் மூச்சையும் வாய் நிறைய நுரைய வச்சுக்கிட்டு கீழே விழுந்து கிடக்க. அந்த ஆளை பதறி போய் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி ஆஸ்பத்திரி கொண்டு போய் அவளை கண்முழிக்க வச்சக்கப்புறம் தான் அப்படி சொல்லுதா எலி மருந்தை சாப்பிட்டுட்டாரு. பிள்ளை குத்தும் குலையவா கிடக்காட்டி. நான் என்னத்தை செய்வேன்? என் தலையில நானே மண்ணள்ளி போட்டுட்டேன்டி. இம்மா என்ன செய்யுதுன்னு தலையங்காலும் ஒன்றும் புரிய மாட்டேங்க மீனம்மா. தலையை சுத்துத மாதிரி வருது. இது என்ன குடும்பமா வேற எதுமான்னு தெரிய மாட்டேங்க. எப்ப பார்த்தாலும் இப்படி பிரச்சனையாவே கிடக்க. அவளும் தான் என்ன செய்வா? ஒரு தாய் தப்ப இருக்காங்க, கூட பிறந்தவி இருக்கா. அவன் ஒத்த ஆளை கிடந்து தானே இவ்வளவு கஷ்டப்படுதா. அவளை எதுக்கு எல்லாம் இப்படி சல்ல பண்ணிட்டு கிடக்காத. மக்களை என்ன இருந்தாலும் பிறகு பேசுவோம் மக்களே. இப்படி ஒரு சூழ்நிலையில நம்ம இப்படி வாக்குவாதம் பண்றது நல்லதா? முதல்ல யார்கிட்ட சொல்லணுமோ அவகிட்ட ஓடி சொல்லுவோம் மக்களே. வாங்க மக்களே, கொஞ்சம் என்ன கூட்டிட்டு போங்க மக்களே. சரி சரி இருங்க மீனம்மா. சின்ன பொண்ணு ஒரு ஆட்டோ கூட சின்ன பொண்ணு வீட்டுக்கு போவோம் முதல்ல. இருங்கக்கா கூட்டிட்டு வரேன். மீனம்மா அழுவாம இருங்க மீனம்மா. என்ன ஏன்னு பாப்போம். அழுவாம இருங்க. பயமா இருக்குட்டி ராணி, பயமா இருக்கு. ஐயோ கடவுளே, நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி மாற்றி மாற்றி நடக்கு? நான் யாருக்கும் எந்த பாவம் நினைக்கல, எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே நினைக்கேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படி மாற்றி மாற்றி வருதுன்னு தெரிய மாட்டேங்கி.